இங்க பாரு. நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்துட்டு ஆடி கிருத்திகை திருவிழா வைக்கிறாங்க. ஸோ வருஷம் வருஷம் இந்த கோயிலில் வந்துட்டு ஆடி கிருத்திகை திருவிழா நடக்கும். ஸோ இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா, நட்சத்திர கோயில். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கலச பக்கத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வில்வாரணைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில். ஆக்சுவலி வந்து தம்பி வந்து வயிற்றில் இருக்கும்போதே நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் கடவுளுக்காக. ஸோ தம்பி பிறந்ததோ அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு இப்போ தான் 4 மந்த் கம்ப்ளீட் ஆகி 5th மந்த் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகே நம்ம கோயில் தூக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் தூக்கிட்டு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மலையை சுற்றி வரும்போது நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே போயிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மார்னிங்கே கிளம்பினோம். ஒரு 10:30 போல தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து பைக்கில் போயிருந்தோம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டுமே பைக்கில் போயிருந்தோம் உங்கள் தம்பி கூட. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி, என்னோட கசின், என்னோட மாமியார் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க வரதுக்கு ஒரு 12:30 போல் ஆயிடுச்சு. சரி ஓகே 12:30 ஆயிடுச்சு நம்ம சுற்றி வந்துடலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மலையை சுற்றி வரணும். ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம மலையை சுற்றலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வேண்டிகிட்டே போறேன். இது வந்து ஆடி 31 ஆடி மாதம் அப்படின்னாவே கண்டிப்பாக மழை இருக்கும். ஸோ தம்பியை தூக்கிட்டு வேற போயிருக்கோம். ஸோ திரும்பி வர வரைக்கும் மழை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன். ஸோ கடவுள் பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டாரு. அப்படி நல்லா கொளுத்துற வெயில கொடுத்துட்டாரு. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ தம்பியை தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம சுற்றி வந்துடலாம்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறோம். தம்பி என்ன ஆகணும்னு நினைச்சிட்டே போனோம். கத்துவான் அந்த மாதிரி நினைச்சிட்டே போனோம். ஆனா தம்பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் பார்க்கறதுனால அவருக்கு அது எப்படி இருந்துச்சுன்னே தெரியல. ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப காமா வந்துட்டு இருந்தாரு. நான் வந்து இடையில வந்து நானா நிறுத்தி தான் தம்பிக்கு வந்து மில்க் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். வீட்ல இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அப்படி எதிர்க்கவே மாட்டான். 1 ஹவருக்கே ஒரு 3 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி அவனுக்கு வந்து நான் மில்க் சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளி உலகத்த பார்த்த மாரி பயங்கரமான க்ரவுடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னே தெரியல. ஸோ ஒரு புது உலகத்த பார்த்த மாரி ரொம்பவே ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா சுத்தி, 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 சுத்தி பார்த்துக்கிட்டு நான் கேமரா கொண்டு போய் முன்னாடி வச்சாலுமே கூட அத வந்து இக்னோர் பண்ணிட்டு, எங்க ஃபேஸ்லாம் பார்த்து அவன் சிரிக்கவே இல்ல. எங்கேயோ பார்க்குறான். எத எதையோ பார்க்குறான். வானத்த பார்க்குறான், பூமிய பார்க்குறான், பக்கத்துல இருக்க கடைய பார்க்குறான், பக்கத்துல வரவங்கள பார்க்குறான். ஆனா சுத்தி எங்கள பார்க்கவே இல்ல அவன். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில சுத்தி வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க செம்ம டிராஃபிக்கு. உள்ள வரவே முடியல. 10:30 கிளம்பி உள்ள நாங்க என்டர் ஆகுறதுக்கே 11:30 ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. வெறும் 7 கிலோமீட்டர் தான். ஆனா, அதுக்கே வந்து எனக்கு 1 ஹவர் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வரதுக்கு ஒரு 1 ஹவர் அண்ட் 12:30 ஆயிடுச்சு. ஸோ 12:30ன்றது மதிய நேரம். வரலாமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்ப நல்ல நேரம் தான் நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தம்பிய தூக்கிட்டு நாங்க போயிருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரேன்னு சொல்லியிருந்ததால, நெறையவே அவங்களுக்கு அந்த பேனர் அந்த மாரிலாம் ஒட்டியிருந்தாங்களா, ஸோ எனக்கு பார்க்கவே பயமா இருந்துச்சு. பேனர் பார்த்தா நெறையவே பெருசு பெருசா வச்சிருந்தாங்க. கீழ விழுந்துருமோ, பிள்ளைய வேற தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த மாரிலாம் யோசிச்சுக்கிட்டே போனேன். ஸோ நல்ல விதமா எதுவுமே நடக்கல. ஸோ எங்கேயுமே தம்பிய ஸ்டாப் பண்ணவே இல்ல. சுத்த ஆரம்பிச்சோம். ஆளுக்கு மாத்தி மாத்தி நீ கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கோ, நான் கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான், என்னோட ஹஸ்பண்ட், என் தங்கச்சி 3 பேர் மட்டுமே மாத்தி மாத்தி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ என்னோட கசினும் என்னோட மாமியாரும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தைங்க கசின் வந்து ரொம்ப சின்ன பசங்க 2 பேருமே. ஸோ என்னோட மாமியார் அவங்களுக்கு வயசானவங்கிறதால கொஞ்சம் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து அங்க கோயில் பக்கத்திலேயே வந்துட்டு தேர் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடியே அவங்கள உட்கார வச்சுட்டு, "கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருங்க நாங்க வந்துடுறோம்ன்னு" சொல்லிட்டு, நாங்க சீக்கிரமாவே மலைய சுத்தி போயிடலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா வந்துட்டுருந்தோம். ஸோ நல்லா பாருங்க, ஒரே ஒரு ஃப்ரேம்ல கூட தம்பி வந்து அந்த கேமராவ பார்க்கவே மாட்டான். அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். நாங்க தான் அவன வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஸோ கடவுள் புண்ணியத்துல தம்பி வந்து அழுகாம இருந்தான். அதுவே பெரிய விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் மலைய சுத்தி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நாங்க எங்க பின்னாடி வந்துட்டு தேர் பின்னாடி என்னோட கசின்ஸையும், எங்க மாமியார விட்டுட்டு வந்தாங்களா, அவங்கள போயிட்டு கூப்பிட்டுட்டு, ஸோ கோயில் உள்ள போலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் ஆனோம். ஸோ இதுதான் அந்த கோயில். நட்சத்திர கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸான கோயில் எங்க சைடுல பார்த்தீங்கன்னா. ஸோ வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து டியூஸ்டே தான் செக்கப் வருவோம். ஸோ அந்த டியூஸ்டே வந்துட்டு இங்க முருகருக்கு பயங்கரமா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா என்னால ஸ்டெப்ஸ் ஏறி மலை ஏறவே முடியாது. சரி இப்ப குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கோம். கூட்டம் இல்லன்னா மேல ஏறி சாமி கும்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம். அங்க இருந்த கூட்டத்துக்கு எங்களாலயே உள்ள போக முடியல. ஸோ தம்பிய தூக்கிட்டு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து கீழ தான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு தேங்காய்லாம் வழிச்சுட்டு கற்பூரம்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் அந்த மாரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, தம்பிய தூக்கிட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனோம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டமா இருந்துச்சு. எனக்கு பயமா இருந்துச்சு. ஐயோ! தம்பிய தூக்கிட்டு உள்ள போறோமேன்னு சொல்லிட்டு, உடனே நான் மொபைல்லாம் ஆஃப் பண்ணி உள்ள வச்சுட்டேன். அப்புறம் என்னோட கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் நல்லா கிட்ட போயிட்டோம். கோயில் கிட்ட போயிட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, முருகர் தான் இங்க வந்திருக்காரு. எல்லாரும் என்னோட பிள்ளை தான் முருகர். என் பிள்ளைய எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு,
நல்ல க்ரவுட்ல போயிட்டு தம்பி வந்துட்டு நல்லா மேல ஹைட்ல தூக்கி காமிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு அது பார்க்கவே கண்ணு போட்டுரும் புள்ளைக்கு அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அங்கிருந்து பார்க்க அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா என்னால தான் வந்து அத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஆனா செம்மையா இருந்துச்சு. அந்த க்ரவுட்ல வந்து தம்பிய தூக்கி நல்லா மேல காமிச்சாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா, இது கிடையாது. நல்லா உள்ள போயிட்டு மேல தூக்கி காமிச்ச உடனே எல்லாரும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம்ல காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு அத பார்க்கும்போது. ஸோ இப்படிதான் காய்ஸ் நாங்க மலையேற முடியாம அங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகும்போது நான் அந்த மலைய சுத்தி கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க பக்கத்துல நியர்பைல எங்கயாவது இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த முருகர் கோயில் வந்து தரிசனம் பண்ணுங்க காய்ஸ். அவ்வளோதான் நாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி கூட கொஞ்சமா ஃபோட்டோ எடுத்திருந்தோம். என்னோட கசின்ஸ்லாம் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்க முடியல. சரி ஓகே காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.